அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானவர்கள் வருகை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் வானவர்களை ஒளியால் படைத்தான், ஜின்களை தீப்பிழம்பால் படைத்தான். ஆதி மனிதர் ஆதம் உங்களுக்கு குர்ஆனில் கூறப்பட்டுள்ளதை போன்று களிமண்ணால் படைக்கப்பட்டார். இந்த செய்தி அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 5722 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு படைப்பினங்களையும் ஒவ்வொரு விதமான தன்மைகளை அடிப்படையாக வைத்து படைத்திருக்கிறான். இந்த அடிப்படையிலே ஒளியினால் படைக்கப்பட்ட வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிகுந்த அந்தஸ்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன, அவனுக்குரியவையே. அவனிடத்தில் இருக்கக்கூடிய வானவர்களாயினும் சரி, அவர்களும் அல்லாஹுடைய அடியார்களே. அவர்கள் அவனை வணங்காது பெருமை அடிக்கவும் மாட்டார்கள், சோர்வுறவும் மாட்டார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 21 வசனம் 19 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் இரவு பகல் எந்நேரமும் இடைவிடாது அல்லாஹுவையே போற்றி புகழ்ந்து துதித்து கொண்டே இருக்கின்றனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 21 வசனம் 20 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலே இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அதனுடைய எரிகட்டை மனிதர்களும் கற்களுமாகும். அதில் கடின சித்தமுடைய பலசாலிகளான வானவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அல்லாஹ் அவர்களுக்கு ஏவியதில் ஒரு சிறிதும் மாறு செய்ய மாட்டார்கள். அவர்கள் பாவிகளை வேதனை செய்யுமாறு தங்களுக்கிடப்பட்ட கட்டளைகளையே செய்து வருவார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 66 வசனம் 6 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வானவர்களுக்கு உண்டான இந்த மகத்துவத்தை வேதமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. வானங்களையும் பூமியையும் அல்லாஹுவே படைத்தான். வானங்களை தன்னுடைய தூதை கொண்டு போகின்றவர்களாகவும் தம்முடைய செய்திகளை கொண்டு போகின்றவர்களாகவும் ஆக்கினான். அவர்கள் 2 3 4 இறக்கைகள் உடையவர்களாக இருக்கின்றனர். அவன் விரும்பியதை தன் படைப்பில் மேலும் அதிகப்படுத்துவான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்திலும் பேராற்றல் உடையவனாவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 35 சூரத்துல் ஃபாத்திர் வசனம் 1 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இத்தகைய வானவர்கள் புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹுடைய உத்தரவை பெற்று பூமிக்கு வருகிறார்கள். இவர்களோடு ரூஹ் என்று சொல்லப்படுகின்ற வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகின்றார்கள். இந்த வானவர்கள் புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் நின்ற வண்ணமாக படுத்த வண்ணமாக அல்லாஹுவை வணங்கி துதிபாடி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு சலாம் உரைக்கிறார்கள் என்றும் குர்ஆனுடைய விரிவுரைகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இந்த வானவர்களுடைய வருகையின் மூலமாக ஏற்படுகின்ற இத்தகைய தாக்கம் என்பது அதிகாலை வரைக்கும் நீடித்திருக்கும் என்பதாகவும், இந்த வானவர்கள் பூமிக்கு வருவதன் மூலமாக அதிகமாக நெருக்கடி ஏற்படுவதாகவும் வேதமறை குர்ஆனுக்கு விரிவுரை சொல்கின்ற அத்தகைய விரிவுரையாளர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள்.
இப்படிப்பட்ட மாணவர்களுடைய துவாவை பெற்றுக்கொள்கின்ற நல்லோர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.